ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வார்ட்ரோப் ஆர்கனைசேஷன் கேட்டிருந்தீங்க. அது கூடவே டெய்லி யூஸ் ட்ரெஸ்ஸஸ்லாம் காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த வீடியோ தான் இன்னைக்கு. ஆக்சுவலாக இந்த மாதிரி நான் வந்து ஷூட் பண்ணதில்லை, ஃபர்ஸ்ட் டைம் ஷூட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ப்ரெசென்ட் பர்த்டே அப்போ ஷூட் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ ஷூட் பண்ணுறேன். சரி, ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். வார்ட்ரோபுக்கு மேலே அந்த ஸ்ரீதேவி பேக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாத ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஷால்ஸு, அப்புறம் பேண்ட்டுங்க இந்த மாதிரிலாம் வச்சுருக்கோம். அப்புறம் இந்த சம்மர் டைமில் யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸுங்க, இல்லைன்னா வின்டர் டைமாக இருக்குன்னா வின்டர் டைமில் யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸுங்க, அந்த மாதிரி வந்து மேலே வச்சுருப்பேன். வேஸ்ட்டாக இருக்க ட்ரெஸ்லாம் அந்த மாதிரி வைக்கிறது இல்லை. வேஸ்ட்டாக இருக்கிறது எல்லாமே சீக்கிரம் டிஸ்கார்ட் பண்ணிடுவோம். ஜீன் கூட போடுற மாதிரிங்க ஷார்ட் டாப்பு. ஷார்ட்டாக ரொம்ப ஷார்ட்டாக இருக்காது, தை சைட்டாக வரைக்கும் இருக்கும். கொஞ்சம் நீட்டாக ப்ரொஃபஷ்னலாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த ட்ரெஸ் போட்டோம் அப்படின்னா. அடுத்ததான் காலர் டைப் தான். இதில் வந்துட்டு 3 கலர் வந்து அவைலபிளாக இருக்குங்க. ப்ரௌன் கலர் ஒன்று, ப்ளூ கலர் ஒன்று, க்ரீன் கலர் ஒன்று இருக்கும். இது போடும்போதும் இந்த ட்ரெஸ் போடும்போதும் கொஞ்சம் வந்து நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இன்னொரு கலர் வந்து கொஞ்சம் அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த க்ரீன் வந்து எங்கள் வீட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன், அம்மா வீட்டில். இந்த 3 ட்ரெஸ் சேர்ந்து 350 340 அந்த மாதிரி தான் ரேஞ்சு. உங்களுக்கு ஏதாவது இதில் லிங்க் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன். எல்லாமே ரொம்பவே அஃபோர்டபுளாக அந்த மாதிரி தான் வாங்கியிருப்பேன். ரெகுலர் யூஸ் அப்படின்னும் போது நம்ம வந்துட்டு அடித்து தான் யூஸ் பண்ணுவோம். அதனால குவாலிட்டி வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாமல் கொஞ்சம் நல்ல டிசைன்ஸில் கொஞ்சம் கம்மி ரேஞ்சில் தான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு இதில் ஏதாவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லா லிங்க்குமே ஷேர் பண்ணுறேன். அடுத்ததான் இந்த வைப்ரண்ட்டான பிங்க்கு, ஆரஞ்சு எல்லா கலருமே இதில் இருக்கும், எல்லோ எல்லாமே. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபீடிங் ட்ரெஸ் தான். ஆனால் நான் வந்து ஜிப்லாம் ரிமூவ் பண்ணி இப்போ ரீசெண்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு கை வந்து கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்குங்க. அதனால வந்து சைடில் இந்த மாதிரி கட் பண்ணி இதை சைடில் வந்து அடிச்சிருக்கேன். அப்போ கொஞ்சம் டிசைனாகவும் இருக்கும், கொஞ்சம் நமக்கு வந்து கை இந்த இடத்துல பிடிக்காது, நீட்டாக இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸும் காம்போவில் வந்து வாங்கியிருந்தேன். அது வந்து கொஞ்சம் வைப்ரண்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சட்டில் கலராக இருக்கும், மஸ்டர்ட் எல்லோ அந்த கலரில் வந்து இருக்கும். இதுவும் ஃபீடிங் டைப் தான், இதுவும் ஃபீடிங் தான். இது வாங்கி 4 இயர்ஸ் ஆச்சு. ப்ரெசென்ட் பிறந்த புதுசில் வாங்கின ட்ரெஸ்ஸஸ் இது எல்லாமே. அடுத்த ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா காம்போ தான். இதுக்கு வந்து ரெண்டு டாப் வந்து வரும். ஒரு பேண்ட் ஷாலுக்கு வந்து 2 டாப்பு மேட்ச் பண்ணிக்கிற மாதிரி. அதுவும் 400 ருபீஸ்க்கு 2 டாப் அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆஃபர் போயிட்டு இருக்கும் போது தாங்க எல்லாமே அவங்க. இது வந்து கிரே கலரில் லைட்டாக ப்ளூ கலர் மாதிரி பூ போட்டிருக்கோம். இது கூட வந்த ட்ரெஸ் வந்துட்டு இது வந்துட்டு ப்ளூ கலரில் ஒயிட் கலர் பூ வந்து போட்ட மாதிரி இருக்கும். இது கூட பேண்ட் ஷால் வந்து வருங்க. நான் ஆக்சுவலாக மிக்சர் மேட்ச் பண்ணுறதுனால பேண்ட் ஷால் வந்து அம்மா வீட்டில் வச்சுருக்கேன். அது வந்து வேறு ஏதாவது ட்ரெஸ் கூட அங்கே போய் நம்ம எதாவது அவசரம்னா எடுத்துகிட்டு போக மாட்டேன். ஓகே, அங்கே போய் வந்து போட்டுக்கலான்றதுக்காக அந்த ட்ரெஸ் வந்து அங்கே வச்சுருக்கேன். இந்த ட்ரெஸ் இதுவும் வந்து காம்போவில் தான் வாங்கியிருந்தோம். அடுத்ததாக ரீட்டைல் போயிட்டு தீபாவளிக்குன்னு ஒரு ட்ரெஸ் வாங்கியிருந்தேங்க. அது வந்து ரொம்ப கம்மி ரேஞ்சில் ஆஃபரில் கிடச்சிது. 2 ட்ரெஸ் வாங்கினோன்னா ஆஃபர்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. அதில் வந்துட்டு இந்த பிங்க்கும் இந்த க்ரீனும் வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு நல்ல சில்க் ஃபேப்ரிக் மாதிரியே இருக்கும், நல்லா ஷைனாகும், டபுள் ஷேடாக தெரியும், நல்ல கலர் காம்பினேஷன். இது வந்துட்டு க்ரீன் வித் கோல்டு அந்த மாதிரி தெரியும். இது வந்துட்டு பிங்க் வித் ஆரஞ்சு அப்படின்ற ஷேடில் மாதிரி தெரியும், பார்த்தாவே தெரியும். நல்ல இதாக இருக்கும். க்ரீன் நைட் டைமில் போட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும், வெயில் டைமில் போட்டாலும் இது நல்லாயிருக்கும். இது வந்து ரீட்டைலில் வாங்கினேங்க, ஆன்லைனில் வாங்கினேன். ஓகேங்க, அடுத்ததான் சாரீலேருந்து கன்வெர்ட் பண்ண ட்ரெஸ்ஸஸ்லாம் காட்டுறேன். இதெல்லாம் ரெகுலர் வேருக்கு தாங்க யூஸ் பண்ணுறேன். இது ஆக்சுவலாக சில்க் இல்லை, நார்மலாக சிந்தட்டிக் கிளாத்து தான். நான் பார்க்க வந்து கொஞ்சம் கிராண்டாக தெரியும், அதனால் இந்த மாதிரி கோயில் போகிறது, சின்ன ஃபங்க்ஷன் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறேன். நீலந்து வரைக்கும் வருவாங்க இந்த ட்ரெஸ். நல்லா க்ரீன் கலரில் ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க. அதனால் கொஞ்சம் நிறையா ட்ரெஸ்ஸஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இது அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு நல்ல ஃபேப்ரிக்கு, நம்ம போடும்போது இதில் இருக்கிறதே தெரியாது, நைட்டி மாதிரியே இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த ட்ரெஸ். அப்புறமா இது கிரேப் சில்க்லேருந்து ஸ்டிச் பண்ணுது. இதெல்லாம் ரொம்ப லைட்டாக இருக்கும். சின்ன மார்க்கெட்டுக்கு போகிறது, வீட்டில் ஏதாவது பொருள் வாங்க போகுது, இல்லை ஏதாவது சின்ன விஷயத்துக்காக கடைக்கு போகும்போது போடுறதுக்காக இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தேன். எப்போவுமே
ரொம்ப டார்க் கலராக போட்டு போட்டு எனக்குமே கொஞ்சம் இப்போலாம் வந்து லைட் கலர்ஸில் போடணும் அப்படின்னு தோணுது. அதனால இப்போ கொஞ்சம் லைட் கலர்ஸ்லாம் ப்ரிஃபர் பண்ணுறேன். ட்ரெஸ் வந்துட்டு என்னோட பர்த்டே அன்னைக்கு கோல்ட் ஷாப்பிங் போயிருந்தோம். அது கூட வந்து எடுத்த ட்ரெஸ் தான். ஸ்டிச் பண்ணி போடுற மாதிரி இருந்துச்சுங்க. அதே வந்து இந்த ட்ரெஸ்ஸும் இந்த இதுக்கு வந்து ஷாலும் பேண்ட்டும் எல்லாமே ஒரே கலரில் இருக்கும். இந்த ட்ரெஸ்க்கு இந்த ட்ரெஸ்ஸும் வாங்கியிருந்தோம். இது ஆக்சுவலாக பேண்ட்டோடது அவங்க மாற்றி வந்து டாப்பாக ஸ்டிச் பண்ணிட்டாங்க. டாப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இதுதான் டாப்பு. நல்லா கான்ட்ராஸ்டாக ஸ்டிச் பண்ணிட்டாங்க. ஆனால் போடுறதுக்கு வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குங்க இந்த ட்ரெஸ். ஆக்சுவலாக ஸ்டிச் பண்ணி போடுற ட்ரெஸ் வந்துட்டு இப்போ வரைக்கும் என்னோடது வந்து நல்லா இருக்குது. ரெடிமேடாக வாங்குறது வந்துட்டு அது கொஞ்சம் நாளைக்கு தாங்க, ஒரு 2 to 3 years 4 years. நான் வந்து வாங்கின ட்ரெஸ்லாம் ஒரு 5 years வரைக்கும் வச்சுருக்கேன். ப்ரெசென்ட் பிறந்தப்போ வாங்கின ட்ரெஸ் கூட இப்போ வரைக்கும் வச்சுருக்கேன். நல்லா தான் இருக்குது. ஆனால் குவாலிட்டி பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் மாதிரி இல்லை. இதுவும் வந்து இது வாங்கி ஒரு 3 years இருக்கா. ஆனால் குவாலிட்டி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அதில் வந்துட்டு நம்ம போட்டோம் அப்படின்னு நல்லா கம்ஃபர்டபுளாக வெயிலுக்கு வந்து போடுற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த ட்ரெஸ்லாம் அப்படி இருக்காது. ஒவ்வொரு ட்ரெஸ் செலக்டிவாக மட்டும்தான் அப்படி இருக்கும். ஏன்னா நம்ம ரொம்ப அஃபோர்டபுளாக தான் வாங்குவோம். ரேட் வந்து கம்மி, அதுக்கேற்ற குவாலிட்டி தான் இருக்கும். குவாலிட்டியில் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் ஓகேவாக இருக்கும், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டூ குட்னு சொல்ல முடியாது, குட்னு சொல்லலாம். அந்தளவுக்கு தான் இருக்கும். இது வந்து டூ குட் அந்த குவாலிட்டி. இது அதெல்லாம் ஓகேவாக இருக்கும் அந்த ட்ரெஸ்லாம். அடுத்தது வந்துட்டு இந்த க்ரீன் ட்ரெஸ். இந்த ட்ரெஸ்ஸும் சாரீலேருந்து தாங்க கன்வெர்ட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப ஓல்டு மாதிரி இருக்கும் சாரீ, அதனால தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ஆனால் குவாலிட்டி, இந்த சாரியோட குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும். இது போட்டோம் அப்படின்னா அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் சாரீ வந்து ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம போட்டோம் அப்படின்னா ரொம்ப நம்ம மட்டும் தனியாக தெரியும். அந்த மாதிரி இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸு. ரொம்ப ஜிகி ஜிகின்னு இருக்க மாதிரி இருக்கும். அதனால நான் வந்து கோயிலுக்கு போகும்போது ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன். சின்ன சின்ன அக்கேஷன்ஸ்க்கெலாம் இது யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம மட்டும் ஆட் ஆன் அவுட் மாதிரி தெரியும். ப்ரெசென்ட் அடுத்ததான் இந்த ட்ரெஸ்ஸுங்க. நான் கன்சீவாக இருக்கும்போது கோவிட் டைம் இருந்தது. அந்த டைமில் என்னோடய ட்ரெஸ்லாம் பத்தாமல் இருந்தது. அவசரத்துக்கு என்னால் போய் வாங்க முடியல. அவங்க அப்பா தான் போய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்போ வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் தான் இது. ஆக்சுவலாக கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஆனால் நம்ம போட்டால் நல்லா தான் இருக்கும். சிம்பிளாக இருக்கும், நீட்டாக இருக்கும். இது வந்துட்டு ஃபீடிங் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமா ரெடிமேட்லேயே 3 sets இருக்க மாதிரி வாங்கின ட்ரெஸ்ஸு. இது கிரே கலரில் பிங்க் கலர் பேண்ட்டு, இது ஷாலோட வரும். இது வந்துட்டு கிஃப்ட் வவுச்சரில் வாங்கியிருந்தோம். ஹஸ்பண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்போ வந்து ஆக்சுவலாக நான் 4XL வாங்கியிருந்தேன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பீஸாக இருந்தேன் அந்த டைமில். 5XL வந்து வாங்கியிருந்தேன். அவ்வளோ பீஸாக இருந்தேன். அந்த டெய்லி யூஸில் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது எல்லாமே மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். இப்போ என்னோடய ஸ்பேஸ் இடத்துக்கு வந்துட்டு டெலிவரி வந்து அவைலபிள் இல்லை. ஆனால் இதுக்கு வந்து முன்னாடி ரொம்ப வருஷமாக வாங்கினது கூட வச்சுருக்கேன். இது போன வருஷம் வாங்கினேன்னு நினைக்கிறேன். இதுவும் காம்போவில் வாங்கியிருந்தேன். ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து காலர் நெக்கில் வந்துட்டு ஸ்டைப்ஸாக கொடுத்துருப்பாங்க. கலர்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுத்தது இதே மாதிரி, இது எனக்கு பிடிச்சது அப்படின்றதுனால இதே மாதிரி கலரில் வாங்கியிருந்தேன், இதே மாதிரி டிசைனில். ஆனால் இது வந்துட்டு எல்லோ அண்ட் வந்துட்டு ஆரஞ்சு கலர். இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது வந்து 2 ட்ரெஸ் சேர்ந்தே 200 சம்திங் தான் இருந்தது. ஆக்சுவலாக நான் டெய்லி வேருக்கு வந்துட்டு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். எனக்கு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து பிடிக்காது. நான் வந்து மேக்ஸிமம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னாவே ரெகுலர் ட்ரெஸ்க்கு நான் ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும்தான் கொஞ்சம் ஒரு 300 சம்திங் போல் வாங்கியிருந்தேன். அது பிங்க் கலரில் ஃபீடிங் ட்ரெஸ்ஸு ப்ரெசென்ட் பிறந்த புதுசில் வந்து வாங்கியிருந்தேன். அதை வந்து கன்சீவாக இருக்கும்போது யூஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப வருஷம் அதை போட்டிருந்தேன். அது வந்து கொஞ்சம் நல்லாவே இப்போ வரைக்குமே 140 rupees தான். வெரி குட். இது வந்து 140 rupees தான். பட் ஆனால் செம குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது. பார்க்கும்போது 140 மாதிரியே இருக்காது. நல்ல கலர் காம்பினேஷன். இங்கே மேலேயும் டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க, இங்கேயும் இருக்கும் டிசைனு, அண்ட் கீழேயும் டிசைன் இருக்கும். அப்புறம் வந்துட்டு ஓவர்லாக்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே எந்த ட்ரெஸ்க்கும் ஓவர்லாக் பெருசாக இருக்காது. ஆனால் இந்த ட்ரெஸ்க்கு வந்துட்டு ஓவர்லாக் வேறு லெவலில் கொடுத்துருப்பாங்க. 140க்கு எப்படி இவ்வளோ பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தெரியல. அது நான் இப்போ வரைக்கும் லிங்க் செக் பண்ணிகிட்டே இருக்கேன். அது வந்து லிங்க் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்லேயே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஓவர்லாக் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் இதெல்லாம் வந்து இது போடும்போது வந்துட்டு 46 சைஸு, 3XL அந்த மாதிரி
சைஸுக்கு வந்ததுக்கப்புறம் வாங்கின ட்ரெஸ் இதெல்லாம் போடும்போது கான்ஃபிடென்ஸே இருக்காது. இந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கின டைம்லலாம் இது கூட போடும்போது கூட ஒரு அளவுக்கு இருந்தது. இப்போ ஓகேவா இருக்குங்க. சீக்கிரமாக நம்ம ரெடியூஸ் பண்ணிவிட்டு எக்ஸலில் போயிடுவோம், மீடியமில் போயிடுவோம்னு நினச்சிட்ருக்கேன். பார்ப்போம். அடுத்ததாக அதே மாதிரி அந்த காம்போ வந்து பிடிச்சதுனால அதே மாதிரி இந்த காம்போ பிடிச்சதுனால அதே மாதிரி காம்போவில் வந்து வாங்கியிருந்தேன். இந்த ப்ளூ கலர் இதுவும் வந்துட்டு 3 செட் தான், 3 பீசஸ் தான் வரும். டாப், பேண்ட் அண்ட் ஷால். பேண்ட் வந்து பலோசா டைப்பில், அதாவது எலாஸ்டிக் டைப்பில் வந்து இருக்கும். நீட்டாக இருக்கும் போட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் நீட்டாக போட்டு போகலாம், நல்லாயிருக்கும். ஷாலும் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ்லாம் லைட்டாக கொடுத்துருப்பாங்க, நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். அடுத்ததாக இது வந்து ரீட்டெயிலில் வாங்கினேங்க. சரவணா ஸ்டோர்ஸில் வந்து வாங்கினேன். 800 ருபீஸ் இந்த ட்ரெஸ்ஸு. இதில் என்ன இருக்குன்னு தெரியல, ஆனால் ரெடிமேட் தான். ஆனால் உள்ளே வந்துட்டு லைனிங் போட்டு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இதை வந்துட்டு நான் அதிகமாக யூஸே பண்ணல. ரேட் அதிகமாக இருக்குன்னு பத்திரமா வச்சுருக்கேன். எப்போ போடுவேன்னு தெரியல. ஒரு 3 டைம்ஸே மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருந்தேன். ரேர் தான். தீபாவளி டைமில், சரி பொங்கல் டைமில் வந்து வாங்கியிருந்தேங்க. இதனோட பேண்ட் இது, ஷால் இது. ஒரு வாட்டியும் நம்ம அயன் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்றதுக்காகவே நான் வந்து இதை வந்து யூஸே பண்ணல அதிகமாக. ஏன்னா என்னோட ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே அயன் பண்ண, டக்குன்னு எடுத்தோமா போட்டோமா கிளம்பணுமா அப்படி தான் இருக்கும். நான் ரொம்ப செல்ஃப் கேரு, நான் வந்துட்டு இவ்வளோ ப்ரெசன்டபுளாக இருக்கணும் அப்படிலாம் நினைக்கிற ஆளே இல்லை. டக்குன்னு போட்டு கிளம்புற மாதிரி தான் நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து வச்சுருக்கேன். எல்லாமே வந்து அயன் பண்ணி போடுற மாதிரியே இருக்காது, முக்கால்வாசி அயன் பண்ண போடுற மாதிரி இருக்காது. இந்த மாதிரி 3 செட் ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் வந்து அயன் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். நீங்களும் அப்படி தானேன்றது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக இதுவும் வந்து ஒரு 3 செட் ட்ரெஸ் தாங்க. இதெல்லாம் வந்து ப்ரெசென்ட் பிறந்ததுக்கப்புறம் எனக்கு எந்த ட்ரெஸ்ஸுமே பத்தலை. அந்த டைமில் வந்து பேண்ட் தனியாக வாங்கணும், ஷால் தனியாக வாங்கணும், டாப் தனியாக வாங்கணும், அந்த மாதிரி இருந்தது. அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, கொஞ்சம் 3 செட் ட்ரெஸ்லாம் சேர்த்து வச்சுக்கலாம் ஏதாவது அக்கேஷன்ஸ் வரும்போது. இப்போ குழந்தை கையில் இருக்குது அப்படின்னா நம்ம அதிகமாக நல்லா ட்ரெஸ் பண்ண மாட்டோம், கரெக்டுங்களா? சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்குலாம் போகும்போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வாங்கின ட்ரெஸ்ஸஸ் தான் இதெல்லாம். இது வந்துட்டு நல்ல வைப்ரண்ட்டான ப்ளூ கலர், இது கூட கிரே கலரில் பேண்ட்டு அண்ட் ஷால் வந்துட்டு அதே மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் வந்து கம்பல்சரி அயன் பண்ணி தான் போட முடியும், இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப சுருக்கமாக இருக்கும். அதனால் மிஸ் ஆயிடுச்சுங்க. இது வந்துட்டு சாரீலேருந்து தான் கன்வெர்ட் பண்ணியிருந்தேன். அதனோட லிங்க் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஒரே சாரியில் 2 ட்ரெஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருந்தேன். அந்த இது இந்த ட்ரெஸ்ஸு, இது ஃபீடிங் ட்ரெஸ்ஸு, ப்ரெசன்ட் பிறந்த புதுசில் வந்து வாங்கினது. இது பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா சைடில் வந்து அடிச்சிருக்கேன் நான். இது வந்து கொஞ்சம் ரேட் அதிகங்க, 340 அந்த மாதிரி நினைக்கிறேன். இது பேண்ட், ஷால் அண்ட் துப்பட்டா கூட இருக்க ட்ரெஸ்ஸஸ் வந்து இவ்வளோ தாங்க. மொத்தமாகவே 6 கூட இல்லை, 1 2 3 4 5 6 தான் இருக்குது. இதெல்லாம் வந்து ரெகுலர் வேர்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆனால் எல்லாமே அயன் பண்ணி தான் போடணும், எக்ஸப்ட் இந்த ட்ரெஸ்ஸையும் தவிர. ஆனால் இதில் மட்டும் பேண்ட்டை மட்டும் அயன் பண்ணணும், மற்ற ட்ரெஸ் எல்லாமே அயன் பண்ணி தான் போடணும். ஆனால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸும். அது வந்து கடையில் வாங்கினது, நேரில் போய் வாங்கி ஸ்டிச் பண்ணது. இது ஓகேங்க, ரெகுலர் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே காமிச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரமாக நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேங்க. until then bye bye and take care.